வணக்கம் திரு மனுஷபுத்திரன். உங்க கூட்டணியில கலகலப்பு இருக்கு, சலசலப்பு இருக்கு. பாருங்க, எல்லாரும் வந்துட்டே இருக்காங்கன்னு ஒரு முறை இல்ல தொடர்ந்து சொல்றார் திரு ஜெயக்குமார். அர்த்தம் இல்லாம சொல்ல மாட்டார். ஏதோ இருக்கு இல்ல, நெருப்பு இல்லாம புகையாது இல்ல. முருகன் மாநாட்டுல பாருங்க, கம்யூனிஸ்டுகள் பொங்குறாங்க, விசிக்கு மாற்று கருத்து. நெருப்பு இல்லாம புகையுமா? இல்லாம சொல்வார் அவர். உங்கள் கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்பாக சேலம் மணிகண்டன் அவர்கள் பாஜகவை முதுகில் தூக்கி சுமந்து முதுகு குறுகி போன அதிமுக என்ற ஒரு கருத்தை சொன்னார். இந்த கருத்தை நாங்கள் சொல்லியிருந்தால் அவர் மிகவும் எங்கள் மீது கோபப்பட்டிருப்பார். அதை அவரே சொல்லியிருந்தார். இன்னொரு சிறப்பான கருத்தையும் சொன்னார். அதாவது கிட்டத்தட்ட அவர் சொன்னதை எப்படி புரிந்து கொள்கிறேன் என்றால், அண்ணாமலையை பாஜக சஸ்பென்ஷன் 3 மாசம் சஸ்பெண்ட் செய்து வெளிநாட்டிற்கு அனுப்பி இருக்கிறது என்ற ஒரு பொருள் வரக்கூடிய வகையில் அவர் சொல்லி இருக்கிறார். இது அவங்க 2 பேருக்கு இடையில உள்ள ஏதோ ஒரு உள்கட்சி பிரச்சனையா தான் நாங்க புரிஞ்சுக்கிறோம். அதனால இதுல நாங்க பெருசா கமெண்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கு இடையில உள்ள ஏதோ உள்கட்சி பிரச்சனைன்னு நாங்க புரிஞ்சுக்கிறோம். அதனால இது அவங்க பிரச்சனை. இன்னைக்கு ரொம்ப செல்லமா திட்டிப்பாங்க, நாளைக்கு ரொம்ப செல்லமா அணைச்சுப்பாங்க. அது நம்ம கடந்த காலத்துல பல முறை அதை நம்ம பார்த்துட்டோம். அது எங்க பிரச்சனை இல்லை. இன்னொன்னு அதான் சொல்ல வர்றேன். அதாவது கூட்டணி கட்சிகளை எப்படி நடத்துவது என்கிற பிரச்சனை வருகிற போது, கடந்த காலத்தில் அதிமுக எப்படி எல்லாம் நடத்தி இருக்கிறது என்பதுக்கு வரலாறு இருக்கிறது. நிகழ்கால வரலாறு பாஜக எப்படி நடத்துகிறது என்பது. பாஜக எந்த கட்சியோடு கூட்டணி வைத்தாலும் அந்த கட்சி உருப்பட்டதாக வரலாறு கிடையாது. அந்த கட்சிகளை உடைப்பது, சிதைப்பது, அந்த கட்சியினுடைய ஒரு பகுதியை உடைத்து அந்த கட்சியை காலி செய்வது, இதெல்லாம் அவர்கள் வழக்கமாக இந்தியா முழுக்க செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் கூட்டணி கட்சிகளினுடைய மேம்பாட்டிற்காக தொடர்ந்து உழைத்திருக்கிறோம். எப்படி தேர்தல் காலத்தில் கூட்டணி கட்சிகள் எங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறார்களோ, அதே போல முழுக்க முழுக்க நாங்கள் கூட்டணி கட்சிகளுடைய 100% வெற்றியை கடந்த தேர்தல்களில் நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது கூட்டணி கட்சியை எப்படி நடத்த வேண்டும், எவ்வளவு கௌரவமாக நடத்த வேண்டும், எவ்வளவு கண்ணியமாக நடத்த வேண்டும் என்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் பாஜகவும் அதிமுகவும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கூட்டணி தொடர்ந்து கிட்டத்தட்ட 5 தேர்தல்களில் அது வெற்றியை குவித்து வந்திருக்கிறது என்று சொன்னால், அதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் என்பது, நாங்கள் இந்த கூட்டணியை கொள்கையின் அடிப்படையில், லட்சியங்களின் அடிப்படையில் முருகன் மாநாட்டில் நடத்துறத பத்தி கண்டிப்பா இல்ல, அதுதான் வர. ஆனா முருகர் மாநாட்டை அல்லது முருகர் வழிபாட்டை முன்வைத்து இந்த கூட்டணி அமைக்கப்படவில்லை. நீங்கள் அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கான பொது நோக்கங்கள் இருந்திருக்கின்றன. அது இன்றைக்கு மோடி எதிர்ப்பு, பாசிச மோடி அரசின் மீதான ஒரு எதிர்ப்பு, மாநில சுயாட்சி, அதே போல மதவாத எதிர்ப்பு. மதத்தை மதம் என்பது வேறு, மதவாதம் என்பது வேறு. மதத்தின் பெயரால் ஆட்சி நடத்துவது என்பது வேறு, தனிப்பட்ட நம்பிக்கைகளை பின்பற்றுவது என்பது வேறு. முருகன் மாநாடு மட்டுமல்ல, நாங்கள் சொல்கிறோம் அரசு மேடையில செய்யறீங்கிறதா கம்யூனிஸ்ட் அரசு மேடை இல்லை. அது இந்த அறநிலைத்துறையினுடைய ஒரு நிகழ்ச்சி. இந்த அறநிலைத்துறை நிகழ்ச்சியில் வேறு எதை பற்றி பேசுவார்கள்? அவர்கள் வேறு எதை செய்வார்கள்? இந்த அறநிலைத்துறை இப்பொழுது 2000 கோயில்களில் குடமுழுக்கு செய்திருக்கிறது. இது பாத்தீங்கன்னா அந்த துறையினுடைய பணி. ஏராளமான கோயில்கள் புனருத்தானம் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னும் பல கோயில் சொத்துக்கள், ஆக்கிரமிக்கப்பட்ட கோயில் சொத்துக்களை இந்த அறநிலைத்துறை மீட்டிருக்கிறது. இதெல்லாம் என்ன மதம் சார்ந்த நடவடிக்கைகள் என்று பார்ப்பீர்களா? அந்த துறையினுடைய பணி அது. அந்த துறை, இப்ப நான் பொது நூலகத்துறையில் இருக்கிறேன் என்று சொன்னால் பொது நூலகத்துறை சார்ந்த பணிகளை நாங்கள் செய்கிறோம். இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். அப்படி இருக்கிற போது அதில் மாறுபாடுகள் வைத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. ஏனென்றால் எல்லோரும் ஒரே கருத்தை ஒரே நேரத்தில் பேசுவதென்றால் கம்யூனிஸ்டுகள், திமுக, விசிக என்று தனித்தனி கட்சிகள் தேவையில்லை. எல்லாவற்றையும் ஒன்றாக்கி விடலாம். இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்சிக்குள்ளேயே கூட முரண்பாடுகள் வருகிற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது இதை இவ்வளவு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை. 2 நாட்களாக திருமாவளவன் என்ன சொல்கிறார்? எங்கள் கூட்டணியில் எந்த பிரிவும் இல்லை, எங்களை பிரிக்க பார்க்கிறார்கள். யாரு? அது ஒருபோதும் நடக்காது. திருமாவளவன் அவர்கள் யார் பிரிக்க பார்க்கிறார்கள் என்பதை இப்பொழுது யார் பிரிக்க முயற்சி செய்கிறார்களோ, ஜெயக்குமாரை பார்த்து சொல்கிறார், பாஜகவை பார்த்து சொல்கிறார், எல்லோரையும் பார்த்து, யாரெல்லாம் இந்த கூட்டணியில் பிளவு என்று பேசுகிறார்களோ அந்த ஊடகங்களை பார்த்து சொல்கிறார். அதாவது யாரை முன்வைத்து இந்த விவாதத்தை முன்னெடுக்கிறீர்களோ அந்த கட்சியின் தலைவரே சொல்கிறார், இந்தியா கூட்டணி மிக மிக வலிமையாக இருக்கிறது, எங்களை பிரிக்க பார்க்கிறார்கள் என்று சொல்கிறார்.
இதை விட வேறு யார் இதை சொல்ல வேண்டும் என்று நான் கேட்கிறேன். இல்ல இதுக்கு மேல நான் வர மாட்டேன்னு சொல்ல முடியுமா மணிகண்டன்? தொடர்ந்து கூப்பிட்டு இருக்கீங்க, யார் வரா? அதாவதுங்க ஒன்று சொல்லிடுறேன், என்னன்னு கேட்டிங்கன்னாங்க, திமுகவோட கூட்டணி கட்சிகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நிறைய அதிருப்திகள் இருக்கிறாங்க. காங்கிரஸுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம முதலமைச்சர் குடும்பத்தில் ஏதாவது காது குத்து கெடா வெட்டினா கூட மறக்காமல் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் கூப்பிடுவாங்க. ஆனால் அவங்க தலைவர் கருணாநிதிக்கு நாணய வெளியீட்டு விழாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தியை கூப்பிடலன்னு மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் பார்த்தீங்கன்னா வெளியே சொல்ல முடியாத ஊமக்காயம், வேங்கை வகையில் பிரச்சனை, தொழிலாளர் போராட்டம், இந்த லாக்அப் டெத்து, இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா திடீர்னு பிஜேபியோட ரொம்ப நெருக்கம் பாராட்டுறாங்களேங்கிற பிரச்சனை. எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்றேன்னா, அடுத்து நாங்கள் உங்கள் கூட்டணியில் தொடரணும்னா ஒன்று அதிக சீட்டு கொடுங்க, இல்லைன்னா ஆட்சியில் பங்கு கொடுங்கன்னு கேட்பாங்க. அதிமுக நீங்கள் சொல்ற மாதிரி பெரிய கூட்டணிலாம் இல்லை, அதிமுக அந்த பிரச்சனையே இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி பிஜேபி இந்த பக்கம் இருந்தது, அவங்களுக்கு எல்லாம் ஒரு தடையா இருந்தது. இப்போ வந்து அதிமுகவோட பிஜேபி இல்லைங்கிறப்ப திமுக கிட்ட இவங்க கேட்ட கோரிக்கை நிறைவேறலன்னா வண்டி விட போறாங்க. ஒரு நிமிஷம் மனுஷபுத்திரன், அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இதே கருத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஜெயக்குமார் எல்லாமே சொன்னார்கள். திமுக கூட்டணி உடைய போகிறது, அங்கிருந்து கட்சிகள் எல்லாம் அதிருப்தியில் இருக்கின்றன, எங்களோடு வந்து விடுவார்கள், நாங்கள் ஒரு மெகா கூட்டணி அமைக்க போகிறோம் என்று. என்ன நடந்தது என்பதை நாங்கள் பார்த்தோம். இன்னும் சொல்ல போனால் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பிரதிநிதித்துவத்தை கூட்டணி கட்சிகளுக்கு திமுக கூட்டணியில் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் இன்றைக்கு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி அவர்கள் என்ன காரணத்திற்காக வெளியே போக வேண்டும்? நெருக்கம் காட்டுறீங்க ராகுல் காந்தி. நாணய விஷயத்தை எடுத்துங்க, இருங்க நாணய விஷயம். ஒன்றிய அரசு நாணய வெளியிடுற ஒரு நிகழ்ச்சிக்கு ராஜ்நாத் சிங் வந்து இங்க வர்றாரு, அந்த நாணய வெளியிடுற நிகழ்ச்சி நடக்குது. அதாவது ஒரு மத்திய அரசினுடைய ஒரு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் ஒருவர் வந்து அதை வெளியிட்டு போறார். உடனே எல்லா மாநில அரசு நடத்தியது. ஒரு நிமிஷம் எங்க நாணயம் வெளியிட்டது யாருங்க? மாநில அரசு வெளியிட்டு அந்த நாணயத்தை ஏங்க நடந்ததா? உங்களோட இன்விடேஷன்ல யாருக்கு இன்வைட் பண்ணா? மத்திய அரசுல திரும்ப முதலமைச்சர் ஒரு தவறான தகவல் சொன்ன மாதிரி நீங்க சொல்லல. இல்ல உங்களுக்கு தான் தெரியல, கேட்டுக்கோங்க. ஒரு மாநிலத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னா, ஒரு அரசு சார்ந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னா அந்த நிகழ்ச்சியை மாநில அரசு தான் ஏற்பாடு செய்யும். சரிங்களா? அரசு சார்ந்த ஒரு நிகழ்ச்சி. இந்த அடிப்படை விஷயத்தை புரிஞ்சுக்கங்க முதல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் இவ்வளவு தூரம் இவர்கள் பேசுகிறார்கள். அதாவது வந்து அந்த அமைச்சர் வந்துட்டு போன உடனே என்ன சொன்னாங்க, இது திமுகவும் பாஜகவும் நெருங்கிட்டாங்க, ரொம்ப உறவுக்கு பாலம் போட்டாங்கன்னு. அடுத்த நாளே இந்த மாநில அரசுக்கு இந்த கல்விக்காக தர வேண்டிய தொகையை ஒன்றிய அரசு மறுக்கிறது என்பதற்காக இந்த முதலமைச்சர் கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறார், கடிதம் எழுதுகிறார். தொடர்ந்து அதை பற்றிய சர்ச்சைகள் இந்த 3 நாட்களாக போய் கொண்டிருக்கிறது. நாங்க எங்க இணக்கமா போகணும்னு சொன்னா இந்த இஷ்யூ வந்துட்டு பாத்தீங்கன்னா பெருசாக்கணும், கண்டு காணாம கூட போக முடியும் இல்லையா? இவர்கள் என்னன்னா இவங்க ஆசைப்பட்ட எதுவுமே நடக்கல. பிரச்சனை அதுதான். ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடி நாணயம் வாங்குறீங்க, இந்த நிதியை வாங்கலாமேன்னு எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார். நாணயம் நாங்க வாங்கலங்க, தலைவருடைய நினைவாக ஒரு நாணயம் வெளியிடப்பட்டது. சரிங்களா? ரெண்டாவது, இந்த நாணயத்தை, இந்த நிதியை பெறுவதற்காக நாடாளுமன்றத்திலும் ஒரு நிமிஷம் இருங்க, இல்ல ஏங்க யார் ஒன்றிய அரசில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இப்ப கலைஞருக்கு வந்து பாரத ரத்னா கொடுங்கன்னு கேட்கிறோம்னு சொன்னா அது யார் அதை தீர்மானிக்கிறார்களோ அவர்களுக்கு தானே கேட்கணும். நிதி கேட்கிறோம், நிதி கேட்கறது ஒன்றிய அரசு இருங்க சொல்றத புரிஞ்சுக்கங்க. நிதி கேட்கிறோம், நீங்க வந்து பாஜக தான் எதிர்க்கிறீங்களே, நீங்க உங்ககிட்ட நிதி கேட்கலாம் நீங்க கேட்பீங்களா? இப்ப கவர்னர் நாங்க எதிர்க்கிறோம், கவர்னர் இருக்கிற அதே சமயத்துல ஒரு பில்லுல சைன் போட வேண்டிய ஒரு பவர் வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் இருக்கு. அப்போ அந்த எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு, அந்த கண்டனத்தை தெரிவிச்சுட்டு இந்த பில்ல கையெழுத்து போடுங்கன்னு போய் அங்க நிக்கிறோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீங்களும் ஒரு கவர்மெண்ட்ல இருந்திருக்கீங்க, அதிமுகவும் ஒரு அரசாட்சியை நடத்திருக்கீங்க. இப்போ உறுதியாக உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதுல என்னைக்காவது திமுக பின்வாங்கியிருக்கா? ஆனா நீங்க எத்தனை விஷயத்துல கடந்த காலத்துல சமரசம் பண்ணிருக்கீங்க, அதை நீங்க எடுத்து பாருங்க. இன்னொன்னு, அரசியல் அநாகரிக்கப்பட்டவர்கள், தமிழ்நாட்டில் தங்களோட கூட்டணிகளே இல்லாதவர்கள் இந்த கூட்டணியை உடைத்துத்தான் தங்களிடம் யாராவது வரவழைக்க வேண்டும் என்று நினைத்தால் அது அவர்களுடைய பரிதாபகரமான நிலைமை. அதை பற்றி திமுக கருத்து சொல்வதற்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்கள் பகல் கனவுகளை தொடர்ந்து கொண்டே இருங்கள், அது ஒருபோதும் நடக்கப் போவதில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.